என் அன்பு தோழமை உறவுகளை, இன்று நாம் தவக்காலத்தினுடைய 4வது ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இன்றைய நாளில் நாம் சிந்திக்கப் போகின்ற தலைப்பு, யார் உண்மையில் பார்வையற்றோர், யார் உண்மையில் பார்வையுடையவர்கள். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலேயே இயேசு பார்வையற்ற ஒரு மனிதரை குணப்படுத்துகின்றார். இயேசு நிறைய பேரை குணப்படுத்தி இருக்கின்றார். ஆனால் இந்த குணமாக்குதலுக்கும் மற்ற குணமாக்குதலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றது. மற்ற குணமாக்குதல் நிகழ்ச்சியை பார்த்தோம் என்றால், யார் குணம் பெற வேண்டுமோ அவர்கள் இயேசுவிடம் வருவார்கள், அல்லது அவருடைய உறவினர்களோ நண்பர்களோ பெற்றோர்களோ வந்து கேட்பார்கள். ஆனால் இங்கு இயேசு அந்த மனிதரை தேடி சென்று குணப்படுத்துகின்றார். பிரியமானவர்களே, இன்றைய அந்த நற்செய்தி வாசகத்தில் எவ்வாறு தொடங்குகிறது என்றால், சீடர்கள் இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள், இவர் பார்வையற்றது இவர் செய்த பாவமா அல்லது இவர் பெற்றோருடைய பாவமா என்று ஒரு தவறான புரிதலோடு அவர்கள் கேட்கின்றார்கள். எவ்வாறு என்றால், யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் உடல் ஊனமற்று இருக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாக கடவுள் தண்டனை கொடுத்திருக்கிறார் என்று தான் அவர்களுடைய புரிதல் இருந்தது. ஆனால் இயேசு கூறுகின்றார், இவருடைய அந்த பார்வையற்ற நிலை என்பது கடவுளுடைய மாட்சி இவரால் வெளிப்பட வேண்டும் என்று ஒரு புதிய ஒரு புரிதலை அவர்களுக்கு எடுத்து கூறுகின்றார். பிரியமானவர்களே, இங்கு இயேசு அந்த மனிதரை தேடி சென்று குணப்படுத்துகின்றார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், நம்முடைய கடவுள் நம்மை தேடி வந்து குணப்படுத்துகின்ற ஒரு கடவுளாக இருக்கின்றார். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது, இந்த பார்வையற்ற மனிதருக்கு இயேசு யார் என்று தெரியாது. ஆனால் இயேசுவிடமிருந்து குணமாக்குதலை பெற்ற பிறகு அந்த மனிதர் இயேசுவை முதலில் மனிதராக பார்க்கின்றார், அதன் பிறகு இறைவாக்கினராக பார்க்கின்றார், கடைசியாக இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்கின்றார். அடுத்ததாக இந்த பரிசேயர்கள் இந்த பார்வையற்ற மனிதர் பார்வை பெற்ற பிறகும் அவரை நம்பவில்லை. அதற்காக அவர்கள் 3 முக்கியமான விசாரணைகளை நடத்துகிறார்கள். ஒன்று, அவருடைய பெற்றோரிடத்திலும், 2 முறை அந்த மனிதரிடத்திலும் திரும்ப திரும்ப கேட்கின்றார்கள். ஏனென்றால் இயேசு ஓய்வு நாளில் இந்த குணமாக்குதலை நிகழ்த்துகின்றார். எனவே பிரியமானவர்களே, அவர்கள் ஏன் அந்த பார்வையற்ற மனிதருடைய அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அவருடைய இருமாப்பு என்றால் அவர்களுக்கு எல்லாமே தெரியும் என்ற ஒரு எண்ணம். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மக்கள் அனைவரும் இயேசுவை தேடி செல்வார்கள், அவருடைய சிறப்பு மதிப்பும் குறைந்துவிடும் என்ற நிலையில் அவர்கள் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள். எனவே யார் உண்மையில் பார்வையற்ற மனிதர் என்று பார்க்கின்ற பொழுது, இந்த பரிசேயர்கள் தான் பார்வையற்ற மனிதர்களாக இருக்கின்றார்கள். எனவே பிரியமானவர்களை, இன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்வை பெற்றிருந்தாலும் பார்வையற்ற மனிதர்களாக தான் இருக்கின்றன. எவ்வாறு என்றால், தவறான புரிதலோடு கடவுளை தேடி செல்லாமல் இருக்கின்ற பொழுது, கடவுள் மீது முழுமையான நம்பிக்கை வைக்காத போது, கடவுள் காட்டுகின்ற வழியிலே செயல்படாமல் போகின்ற பொழுது நாம் பார்வையற்ற மனிதர்களாக இருக்கின்றோம். எனவே இன்றைய நாளில் கடவுள் நம்மை தொட்டு ஆசீர்வதித்து நம்முடைய பார்வையற்ற நிலையை மாற்றி பார்வை பெற வேண்டும் என்று மன்றாடுவோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.